வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் விளைநிலங்களையும் குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் பகுர்தீன், தரங்கம்பாடியிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் ஆகியோர் இணைந்துள்ளனர். முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை செய்தியாளர் பக்ருதீனிடம் கேட்கலாம். வணக்கம் பகுர்தீன், நீங்கள் தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் உள்ள கள நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சரவணன், குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு வலுப்பெற்று தற்போது ஃபேங்கல் புயலாக மாறி சரியாக இன்று மாலை 5:30 மணிக்கு அந்த புயல் என்பது வலுவடைந்து தீவிரமடைந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது நாகப்பட்டினம் புதிய கடற்கரை பகுதியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறோம், மீனவ கிராமத்தில் இருக்கிறோம். தற்போது கடல் கொந்தளிப்பும் காட்சியாக இருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்க பகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே, அதாவது கடந்த 9 நாட்களாக மீனவர்கள் இந்த பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை என்பது கடந்த 2 நாட்களாகவே இருந்தது. அதிலும் இன்று அதிக அளவு மழை என்பது மாலை ஒரு 3 மணி நிலவரப்படி வரை 18 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக இருந்தது. தொடர்ந்து இன்று, அதாவது பள்ளி கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது நாகப்பட்டினத்தில் பொறுத்தவரை. மேலும் நாளையும் அதே போன்று பள்ளி கல்லூரிக்கு கனமழை வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளைக்கும் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே வானிலை மையம் அறிவித்திருந்தது அதிக அளவு கனமழை என்பது இந்த புயலின் தாக்கத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில், அதாவது தாழ்வான பகுதிகளில் வந்து தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். நாளை, அதாவது கனமழை இருக்கக்கூடிய இந்த நாகை மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட் என்பது விடப்பட்டுள்ளது. அதே போன்று தற்போது பல்வேறு பகுதிகளில் அந்த மழைநீர் வடிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஏற்கனவே அந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளை அறிவித்திருந்தவாறு தற்போது அதனை மேற்கொண்டிருந்தாலும் தொடர்ந்து மழை என்பது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 1 மணி நேரமாக மழை என்பது இல்லை. நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து இந்த சாரல் மழை என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து கனமழை என்பது இந்த பகுதியில் இருக்கும் என்று பொதுமக்கள் அஞ்சப்பட்டனால தான் நாளை, அதாவது பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது நாகப்பட்டினம் கடற்கரை வந்து கொந்தளிப்போடு காணப்படுகிறது. சரவணன். பகுர்தீன், தங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. நீங்க இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம் பெருமாள்பேட்டையிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், தற்போது அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன? மழை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலுதவிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். நாம் தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவிற்குட்பட்ட பெருமாள்பேட்டை மீனவர் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோமானால் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ள காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பெருமாள்பேட்டையில் உள்ள அப்துல் கலாம் நகர், ஜான்சி ராணி நகர், பாரதியார் நகர், ரவீந்திரநாத் தாகூர் நகர் உள்பட 10க்கும் மேற்பட்ட தெருக்களை மழைநீர் முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியில் சரியான வடிகால் அமைப்பு இல்லாதது ஒரு முக்கியமாக காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர நேற்று காலை முதல் தொடங்கிய அதி கனமழையானது தொடர்ந்து பெய்த காரணத்தினால் மழைநீர் அதிக அளவில் இந்த பகுதியில் தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்று காலை முதல் இன்று காலை 6:30 மணி வரை கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருக்கிறது. இந்த பகுதியில் இது மிக அதிக கனமழையாக பார்க்கப்படுகிறது. இன்று பகல் முழுக்க மழை விட்டு பெய்த போதிலும் ஓரளவு மழை குறைந்திருந்தாலும் நேற்று இரவு முழுக்க பெய்த மழை காரணமாக ஆங்காங்கே தேங்கியிருக்கின்ற நீர் முழுக்க வீதிகள் முழுக்க தேங்கியிருக்கிறது. இதனால் அந்த அப்துல் கலாம் நகர், பாரதியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக தண்ணீர் வடியக்கூடிய சூழ்நிலை இல்லை. அங்கு வடிகால்களும் இல்லாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத நிலையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு மேலாக மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது. இது தவிர அங்குள்ள குடிநீர் குழாய்களில் குடிநீரை பிடிக்க முடியாத நிலையிலும் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இது வெள்ள நிவாரணம் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று இன்று நாம் மாலை முரசு தொலைக்காட்சிக்காக மாவட்ட ஆட்சியரை பிரத்யேகமாக கேட்டபோது அவர் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தவிர மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த மீனவர்களுக்கு வழக்கமாக தரக்கூடிய 6000 ரூபாய் நிதியுதவியானது கிடைக்கும் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். இது தவிர டேனிஷ் கோட்டை பகுதியில் அந்த தடுப்புச் சுவரை அமைக்கும் பணிகள் எங்கெங்கு வெள்ளம் சூழ்கிறதோ அந்த பகுதியில் உடனடியாக மக்களை அப்புறப்படுத்தி அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் பணிகள் என அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆட்சியர் இன்று தெரிவித்திருக்கிறார். இன்று இரவு புயல் உருவாகக்கூடிய சூழ்நிலை
இருக்கும் காரணத்தினால் இந்த பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. தரங்கம்பாடி தாலுகாவிற்குட்பட்ட பெருமாள்பேட்டை பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் இந்த பெருமாள்பேட்டை பகுதியில் அருகில் உள்ள குடியிருப்புகள், குடிசைகள் என அனைத்து பகுதிகளிலுமே கடல் நீர் ஓரளவு உள்ளே வந்து பெருமளவு நீர் சூழ்ந்திருக்கும் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி பொதுமக்களின் முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், மெயினான வீதிகளில் மட்டும் சாலைகள் அமைத்திருக்கிறார்கள், பக்கவாட்டு பகுதிகளிலும் சாலைகள் அமைத்து தர வேண்டும். இது தவிர வடிகால்களை முழுமையாக அமைத்து தர வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. சரவணன். இன்னும் சற்று நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பெங்கால் புயலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நாகை மற்றும் மயிலாடுதுறையில் கடுமையான மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக அப்பகுதி மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசு தரப்பிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி பகுர்தீன் மற்றும் மணிகண்டன்.